நாகப்பட்டினத்தில் நகை அடகு கடையில் கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையர்களை தொடர் தேடுதல் வேட்டையின் மூலம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திருட்டு நகையை அடகு வைக்க சென்றவர்கள் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? பத்து நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் கடைக்குள் புகுந்து நகைகளை அள்ளிச் சென்ற இந்த முகமூடி கொள்ளையர்கள்தான் தற்போது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர். திருட்டு நகைகளை விற்று ஆடம்பரமாக வாழலாம் என நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு போலீசார் ஆப்பு வைத்ததன் பின்னணி என்ன? நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த மணக்குடியில் கணேசன் என்பவர் நகைக்கடையுடன் கூடிய அடகு கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி இரவு அவரின் கடைக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் இருவர் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 கிலோ வெள்ளி மற்றும் 6 சவரன் தங்க நகைகளையும் திருடிச் சென்றனர். அங்கு பொருத்தியிருந்த சிசிடிவியில் சிக்கிய கொள்ளையர்கள் போலீசிடம் சிக்காமல் போக்கு காட்டி வந்தனர். சம்பவத்தின் போது சாவகாசமாக நகைகளை திருடிய கொள்ளையர்கள் அவற்றை ஒரு கட்டை பையில் எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியது தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த தலைஞாயிறு போலீசார் தனிப்படை அமைத்து முகமூடி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மணக்குடி அருகே திருவிடை மருதூரில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு 2 இளைஞர்கள் வெள்ளி கொலுசுகளை அடகு வைக்க சென்றுள்ளனர். அவர்களின் நடவடிக்கையில் சந்தேகம் அடைந்த அடகு கடையின் உரிமையாளர் முருகேசன் கொள்ளை நடைபெற்ற மணக்குடியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் கணேசனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். உடனடியாக அவர் தலைஞாயிறு போலீசாரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து தனிப்படை போலீசார் திருவிடை மருதூருக்கு விரைந்து சென்று அடகு வைக்க வந்த 2 இளைஞர்களையும் கொத்தாக தூக்கினர். விசாரணையில் அவர்கள் பன்ருட்டி பஞ்சவர்ண நகரைச் சேர்ந்த ரவி என்கிற ஐயனார் மற்றும் தலைஞாயிறு அடுத்த நத்தப்பள்ளத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் திருப்பூரில் உள்ள ஒரு பனியன் கடையில் ஒன்றாக பணியாற்றி வந்துள்ளனர். அப்போது இருவரும் நண்பர்களாக பழகியுள்ளனர். பின்னர் நண்பர்கள் இருவரும் வீட்டு செலவுக்காகவும் தங்களது கை செலவுக்காகவும் சிறு சிறு திருட்டு செயல்களில் ஈடுபட்டது அம்பலமானது. கடந்த ஆண்டு திருத்துறைப்பூண்டி தாலுகா ஆலத்தம்பாடியில் உள்ள ஒரு நகைக்கடையில் திருட்டு வேலையை தொடங்கியுள்ளனர். அந்த திருட்டில் போலீசார் தங்களை கண்டுபிடிக்காததால் பெரிய அளவில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். அதன்படி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி மணக்குடியில் உள்ள நகைக்கடையில் கைவரிசை காட்டியுள்ளனர். திருடிய 32 கிலோ வெள்ளி மற்றும் 6 சவரன் தங்க நகைகளை ஐயப்பனின் வீட்டின் அருகே குழி தோண்டி புதைத்துள்ளனர். பின்னர் அதன் மேற்பரப்பில் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்து பாதுகாத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் திருட்டு நகைகளை அடகு வைக்க வந்தபோது போலீசார் கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். அவர்களை கையோடு அழைத்துச் சென்று பூமியில் பதுக்கி வைத்திருந்த 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மீட்டனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகப்பட்டினத்தில் நகை அடகு கடையில் கைவரிசை காட்டிய முகமூடி கொள்ளையர்கள் திருட்டு நகையை அடகு வைக்க சென்றபோது கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.